முரசு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டினூடாக எல்லாருமே என்னை இப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஹாரிஸ் ஜெயராஜ் சொன்ன ஒரு சீக்ரெட்டான விஷயம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க இந்த பதிவுல பார்ப்போம். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பல ஆண்டுகளாக முன்னணி நடிகர்கள், இயக்குநர்களோட இணைந்து பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்தவரும் கூட. சமீபத்துல இவருடைய இசையில ஜெயம் ரவியின் பிரதர் படம் கூட வெளியாகி பாடல்கள் அனைத்துமே ரசிகர்களை ரொம்பவே வெகுவாகவும் கவர்ந்திருந்தது. இந்த நிலையில மீண்டும் ஜெயம் ரவியோட JR34 திரைப்படத்திலையும் இசையமைக்க கமிட் ஆகி இருக்கிறாரு ஹாரிஸ் ஜெயராஜ். முன்னதா இடம்பெற்ற பிரதர் படத்தோட ப்ரமோஷன் போது இவர் தன்னை படக்குழுவினர் எப்படி கூப்பிடுவாங்கன்றது குறித்து பேசினது ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்தேன்னு சொல்லலாம். இது குறித்து பிரியங்கா மோகனும் கூட பேசியிருந்தாங்க. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பல ஆண்டுகளாக கடந்து சினிமாவில் தன்னை முன்னணி இசையமைப்பாளராக தொடர்ந்து நிலைநிறுத்தி வர ஒரு ஆளும் கூட. இவருடைய இசையில பல பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்து மெலடி சாம்ராஜ்யத்திலே அவரை தள்ளி இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில அடுத்த படங்களுக்கு இசையமைத்து வரும் ஹாரிஸ் ஜெயராஜ் சமீபத்துல கூட ஜெயம் ரவி நடிப்புல பிரதர் படத்துக்கும் இசையமைத்திருந்தார். இந்த படத்தோட பாடல்கள், இசை சிறப்பான விமர்சனங்களையும் கூட பெற்றது. குறிப்பா மக்கா மிஷி என்று சொல்லி தமிழ் உலகத்துக்கு புதியதொரு வார்த்தையையும் கூட சேர்த்திருந்தாரு ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த நிலையில அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களுடன் இணைந்து வரும் ஹாரிஸ் ஜெயராஜ் தன்னை படக்குழுவினர் எப்படி கூப்பிடுவாங்கன்றது குறித்து தன்னுடைய பேட்டி ஒன்றிலையும் பேசியிருக்கிறாரு. அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க, தன்னை மாம்ஸ் அப்படின்னு படக்குழுவினர் கூப்பிடுவாங்களான்னு இவரை ரொம்பவே சிரிச்சு கொண்டு காமெடியாவும் சொல்றாரு. அதாவது மாம்ஸ்ண்டா என்ன மீனிங் அப்படின்னா மாஸ்டர் அட் மியூசிக் அண்ட் சவுண்டுன்ற அர்த்தமா. அவங்க அப்படி சொல்றதாவும் சிரிச்சு கொண்டே ஹாரிஸ் ஜெயராஜ் இதையும் கூட தெரிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து பிரியங்கா மோகன் கூட ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருந்தாங்க. அது ஒரு எமோஷன் என்றும் அவங்க உற்சாகமா தெரிவிக்கிறதாவும் ஹாரிஸ் ஜெயராஜ் குறிப்பிட்டிருக்கிறாரு. தமிழ்ல பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளது போலவே தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழி படங்களிலுமே இவர் இசையமைச்சிருக்கிறாரு. 2001 வெளிவந்த மின்னலே படம் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த ஹாரிஸ் முதல் படத்திலேயே தன்னுடைய முத்திரையை சிறப்பா பதிச்சிருந்தாரு. மாதவன், ரீமா சென் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பாடல்களும் கூட காரணங்களா அமைஞ்சிருந்தது. குறிப்பா வசீகரா பாடல் ரசிகர்களுடைய எவர் கிரீன் ஃபேவரட்டாக கூட மாறி இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய அப்பாவும் சினிமாவை சேர்ந்தவர் தான். இவர் மலையாளத்துல கிட்டாரிஸ்டாக இருந்தவரும் கூட. பல இசை நிகழ்ச்சிகளையுமே நடத்தி வரும் ஹாரிஸ் ஜெயராஜ் பல ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய இசையமைப்பாளராக கூட தொடர்ந்து காணப்பட்டிருந்தாரு. இடையில சில காலங்கள் இவர் அதிகமான படங்களுக்கு இசையமைக்காத நிலையில மீண்டும் தன்னுடைய ரீஎன்ட்ரியை சிறப்பாகவும் அமைச்சு வராரு. சில காலங்களாக இவர் அதிகமான படங்களுக்கு இசையமைக்காத நிலையில மீண்டும் தன்னுடைய ரீஎன்ட்ரியை சிறப்பாகவே கொடுத்து வராரு. இவர் மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினூடாக உங்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் விஜய் துஷா.